ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூதலூர்லேருந்து உரத்தூர் போகிற ரோட்டில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். இதுவும் ராஜா காலத்து மண்டபம் தான். இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, சிதலம் அடைஞ்சிருக்கு. நம்ம முடிஞ்ச பக்கத்தில் போய் க்ளோஸாக போய் பார்க்கலாம். இது வந்து தண்ணியில் மிதக்கிற பழங்கால கட்டிடம் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கனால தண்ணி நிறையா இருக்குது. அது இல்லாமல் அந்த ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கனால அந்த தண்ணி இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கு. பக்கத்தில் க்ளோஸில் போக முடியுமான்னு பார்க்கலாம். சைட்லேருந்து பார்த்தா அப்படி இருக்குது. அடித்தளம்லாம் கற்களால் பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சுவர் மட்டும் செங்கலால் பண்ணியிருக்காங்க. செங்கல் அமைப்புலாம் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது ராஜா காலத்து மண்டபம்னு சொல்கிறாங்க. பார்க்கறது கோவில் மாதிரி இருந்தாலும் இது மண்டபம். ஒரு கல்லில் எப்படி வடிச்சிருப்பாங்களோ சோழர் காலத்து கோவில்லாம், அதே மாதிரி அந்த கட்டட அமைப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மண்டபம். இந்த கல் அமைப்பை பார்த்திங்களா, ஸ்கொயராக இருக்குது. அந்த கற்கள் ஸ்கொயர் பிரிக்ஸ் எப்படியுமே ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு இருக்கும். நல்லா இருக்குது அமைப்பு. ஸ்ட்ரக்சர் அந்த லேயர்ஸ் கரெக்டாக வச்சுருக்காங்க. உள்ள வந்து அந்த கட்டிடத்துக்கு பயன்படுத்துகிற சுண்ணாம்பு இந்த பழங்காலத்தில் எப்படி பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரியான கட்டிட பொருட்களை வச்சு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சைட்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக. இந்த பக்கம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த சுவர் முழுக்க சிதிலம் அடைஞ்சு இப்படி காட்சியளிக்குது. மேலெல்லாம் ஒன் டைம் ரூஃபிங் இருந்திருக்கும். இப்போ அப்படி இருக்குது. வாங்க க்ளோஸில் போய் பார்க்கலாம். இங்கே வரும்போதே உள்ளே போக முடியாது, புதராக இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு மண்டபம்னு சொன்னாங்க. லோக்கல் மக்கள் தான் இது மண்டபம்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ரோட்டில் தான் இது மண்டபமாக இருக்குது. மேலுமே கோயில் இருந்ததுக்கான அமைப்புகள் எது இருக்கான்னு உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் மண்டபத்தோட உள்ள அமைப்பு. நல்ல சுவர் மட்டும் ஒரு 3லேருந்து 4 அடி சுவர் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே பூசியிருப்பாங்க. பூசி இருந்ததெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருச்சு. இப்போ அமைப்பெல்லாம் பார்த்தா கோவிலுக்கு உண்டான அமைப்பு மாதிரியே இருக்குது. அந்த மண்டபத்துடைய டூம்ஸ், அதாவது லிண்டல் ஃப்ரேம்ஸ் வந்ததெல்லாம் கோயிலோடைய அமைப்பு மாதிரியே இருக்குது. உள்ளோடைய சுற்றுச்சுவர் இப்படி இருந்திருக்கும். மேலே மேபி எந்த வகையான ஒட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியல. உத்தரம் போட்டு பண்ணாங்களா இல்லை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இது சோழர்களுடைய தொடக்கமாக, அதாவது செங்கலை வச்சு பண்ணுறது. செங்கலை வச்சு மேலே என்ன பண்ணாங்கங்கிறது தெரியல. இல்லை இது ஜமீன் பீரியடாங்கிறதும் தெரியல. எக்ஸாக்ட் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். என்ன நோக்கத்துக்காக இந்த மண்டபம் கட்டப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் செங்கல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாலும் இல்லை வெளியில் வந்து சூறவோட அமைப்பை பார்த்தீங்கன்னாலும் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே 2 அமைப்புகள் தான் இருக்குது. அந்த சைடில் ஒரு சின்ன சேம்பராக இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் சேம்பர். இந்த சைடில் ஒரு ஸ்கொயர் சேம்பர். அவ்வளோதான். உள்ளே என்ன அமைப்பு இருந்துச்சு, என்ன பர்பஸ்க்காக இந்த மண்டபம் எழுப்புனாங்கிறது தெரியல. இந்த படம் நம்மளுடைய வேர்கள் தான் இதை வந்து சிதிலமடைகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேஸ் ஃபவுண்டேஷன்லாம் கற்களால் பண்ணியிருக்காங்க. மேலே சுற்று சுவர்கள்லாம் வந்து செங்கலால் பண்ணியிருக்காங்க. சைடில் எல்லாம் வீடுகள் பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கு. இதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பழைய ஆளுங்களாக கேட்டால் தான் தெரியும். சைடு கேபிட்டல் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே செங்கல்லே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னுடைய டூரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியாக்காரவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறந்துடாதீங்க. தேங்க்யூ.